நம்ம இன்னைக்கு அடை குழம்பு பண்ணலாம். அடை குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் போல் கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு ரெண்டும் தனித்தனியாக உங்களால் சின்னதாக வெட்டி வச்சுக்க முடியும்னா வெட்டி வச்சுக்கோங்க. நான் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம அடை தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். ஸோ இது ரெண்டையும் அரைச்சிட்டு அது கூடவே வெங்காயம்லாம் கலந்துட்டா அந்த அடை மாவு வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். நான் அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுவே போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு என்கிட்ட அது இல்லாததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கொஞ்சமாக அது போட்டுட்டு இங்கே இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாத்தையும் எல்லாத்தையும் கலந்து அடைமாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தோசைக்கல் காய வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் நம்மளோட அடைமாவை அப்படியே அடை மாதிரி தட்டிக்கலாம். இது உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தால் அடை வந்துடும். இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடையெல்லாம் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், மேலே கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி அடையாக தட்டிக்கலாம். நம்ம இப்போ அடை பண்ணியாச்சு. அடையை வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த அடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக புளி வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவி இருக்குது. தாளிக்கிறதுக்காக வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த தேங்காயை கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இதில் கருவேப்பிலை போடுறேன். பூண்டு சின்ன சின்னதாக நான் வெட்டி போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்மளோட புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு உடனேவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், சீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணியெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு அதில் தண்ணியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். தேங்காய் தண்ணி அப்படின்னு குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் இதில் கலந்தாச்சு. இப்போது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் இதில் வந்து காரத்துக்கு சேர்க்குறேன். உங்ககிட்ட அப்படி தூள் இல்லைன்னா தனியாக வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் கிடைக்கும் இல்லையா? அதை வாங்கிட்டு 1க்கு 2 ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிட்டு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டில் உள்ள மிளகாத்தூளையே இதில் வந்து கலந்துடுறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மூடாமல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதி வந்து சேர்ந்து கலந்து வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்கிற அடையை இதில் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பெரிய அடையாக முத நாளே போட்டு வச்சுருக்கீங்க, அது வீணாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப உடையிற அளவுக்கு கலக்க வேண்டாம். பட் இது கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்புல அடை நல்லா கலக்கிற அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப வந்து உடையிற மாதிரி கலந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து இந்த அடை வந்து குழம்போட வெந்துடுச்சு. இந்த டேஸ்ட்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இங்கே பாருங்கள், அதோட ஷேப் உடையாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன். இது அப்படியே சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட அடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.